بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஏகரின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்களாக கடமையான தொழுகைகளை தொழுது அதன் தொடர்ச்சியாக இந்த பயானுடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த செய்திகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் முறைகளை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என் இறைவா, நான் குழந்தையாக இருந்தபோது அவ்விருவரும் என்னை பரிவுடன் வளர்த்தது போல் நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்கின்ற ஒரு பிரார்த்தனையை படைத்த இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்ப இந்த பிரார்த்தனை என்பது என்னன்னு சொன்னா, நம் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அவர்களுக்காக அல்லாஹ்விடம் அருளை கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்காக அவர்கள் எப்படி பரிவுடன் இருந்து என்னை வளர்த்தெடுத்தார்கள், என்னுடைய அந்த குழந்தை பிராயத்திலே எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் போக்கி அவர்களுடைய தூக்கத்தை விட்டு அவருடைய பல கடினமான உழைப்புகள் மூலமாக அந்த குழந்தை சில நேரத்தில் எந்த நேரத்தில் குழந்தை முழிக்குதுன்னு சொல்ல முடியாது, அவங்க தூக்கத்தை விட்டுருவாங்க. சில நேரங்களிலே அவர்களால் சரியான நேரங்களில் சரியான உணவை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படி எல்லாம் எத்தனையோ சிரமங்கள். அந்த குழந்தைக்கு எந்த தொற்று நோயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தையை பத்திரமா பார்த்துக்கிறதும், சின்ன ஒரு எறும்பு கூட அவங்களுக்கு கடிச்சிடக்கூடாது, ஒரு கொசு கூட கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாகும். இப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த அளவுக்கு என் மீது அவர்கள் பரிவோடு நடந்து கொண்டார்களே, அந்த தாய் தந்தையருக்காக நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை இது. உன்னுடைய கருணை அவர்கள் காட்டியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நாம் இங்க பார்க்கிறோம். ஆன்ற இன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், அவலம் என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு கெட்ட பெயர்கள் வருவதுதான். அந்த பிள்ளைகளே பெற்றோருக்கு சாபத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்களை செய்வதுதான். இதை மிகப்பெரிய பெரும்பாவம் என்று சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பெரும்பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் தன் தாய் தந்தையரை ஏசுவது, திட்டுவது பெரும்பாவங்களில் உள்ளதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க, தன்னுடைய பெற்றோர்களை யாராச்சும் ஏசுவார்களா, திட்டுவார்களா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னோடனே, உங்களில் ஒருவர் மற்றொரு பெற்றோரை திட்டுவார்கள். பெற்றோர்னா முதல்ல தந்தையை சொல்றாங்க. உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய தந்தையை திட்டுவார். அவர் பதிலுக்கு என்ன செய்வார் சொன்னா, இவருடைய தந்தையை திட்டுவார். உங்களில் ஒருவர் மற்றொருவரின் தாயை திட்டுவார். அதற்கு பரிகாரமாக அவர் என்ன செய்வார்னு சொன்னா, இவருடைய தாயை திட்டுவார். அப்ப இதன் மூலமாக தன் தாய் தந்தையரை திட்டப்படுவதற்கு, சபிக்கப்படுவதற்கு காரணம், ஏசப்படுவதற்கு காரணமாக இவர் மாறிவிடுவதன் காரணமாக இவர் அந்த பாவத்தை செய்து நேரடியாக தன் தாய் தந்தையை திட்டினதற்கான பாவத்தை சேர்த்துக் கொள்கிறார். இது பெரும்பாவங்களில் உள்ளதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நல்லா சிந்தித்து பாருங்க, கெட்ட வார்த்தைகள் என்று எடுத்துக்கொண்டாலே அந்த வார்த்தைகள் முதலில் திட்டப்படுவது தாயோ தந்தையோ தான். இன்று மட்டும் அந்த விதிவிலக்கு என்பது எதுவுமே கிடையாது. அப்போ இவர்கள் திட்டுவதன் மூலமாக எதிர்த்தரப்பினரும் திட்டத் தொடங்கிறாங்க. ஒரு எதிர்வினை ஒன்று நடந்து விடுகிறது, ஒரு ஆற்றலுக்கு எதிராற்றல் வந்து விடுகிறது. அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகளை கணக்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மலகு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை நாளைக்கு மறுமையில நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடியவனா இருப்பான், நீங்க இதெல்லாம் பேசினீங்க என்று. அப்போ இன்று சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் புழக்கத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? அதனுடைய எதிர்வினை என்பது என்னன்னு தெரியல. அந்த எதிர்வினையில குறிப்பாக இது பெரும்பாவத்துக்குரியதாக மற்றவருடைய தாய் தந்தையை ஏசுவது பெரும்பாவம். அப்ப இன்னைக்கு எத்தனை பேரு அதனுடைய எச்சரிக்கையாக இருக்காங்க? இன்னைக்கு சின்ன குழந்தைகள் முற்கொண்டு அவங்களுக்கு கோவம்னா அடுத்து திட்டுறது அவங்க தாயோ தந்தையோ தான். அப்ப அவங்க திரும்ப திட்டும் போது இவங்க அவங்க தாய் தந்தையருக்கு கெட்ட பேர் வாங்கி தர, சாபத்தை வாங்கி தரக்கூடிய ஒரு பெரும்பாவத்தை செய்து விடுகிறார்களா இல்லையா?
நேரடியாக இந்த பாவத்தில் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள், இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவுத்துல விட்டு எறிந்த பந்தை போல அது நம்மை நோக்கி தான் வருகிறது. அப்போ ஒரு செயலுக்கு ஒரு எதிர்வினை இருக்கிறது. அப்ப அந்த வகையிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர் நாம் இருக்க வேண்டும். படைத்த இறைவன் இதை பெரும்பாவங்களில் வைத்து அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால், நாம் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு கருணையை இறைவனம் வேண்டுவதை விட்டுவிட்டு அந்த பெரும்பாவங்களில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். ஆகவே எந்த காலகட்டத்திலும் நம்முடைய வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று சமுதாயத்தில் புழங்கி வரக்கூடிய தீய வார்த்தைகளில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.